إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாகுக. சாந்தியும் கருணையும் அகில உலகத்தின் அருள் தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அருமின் சாதியின் கருணை உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவனுக்கு உரித்த அடியார்களாக ஆக்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்காய்தாவுடைய மாதம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக 440 ஆண்டுகளுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உம்ரா நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலிருந்து மக்கா செல்கிறார்கள். 1400 சஹாபாக்கள், மற்றொரு அறிவிப்பில் 1500 சஹாபாக்கள் என்று சொல்கிறார். இந்த சஹாபாக்கள் நோக்கமே யாரையுமே தாக்கும் நோக்கம் அல்ல, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்ல வேண்டும், நிறைவேற்றி வர வேண்டும் என்ற அடிப்படை சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்னால் ஒற்றர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை அறிகிறார்கள். அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு விட்டார் செய்தியை அவருக்கு எட்டியது. யாருக்கு? மக்காவுடைய குறைஷிகள். அப்ப நபி ஸல்லல்லாஹுடைய படைகளை, அதாவது மக்களை தடுத்து நிறுத்துவதற்காக, தாக்குவதற்காக காலித் இப்னு வலீத் தலைமையில் 200 குதிரைப்படை வந்து கொண்டிருக்கிறது. இவர் அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று பெயர் பெற்றார். அத்தகைய சிறப்பு மிக்கவர். எதிரியில் ரசூலுல்லாஹ் அவர்களை தாக்குவதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக, தடுத்து நிறுத்தி வருவதற்காக, வரக்கூடாதற்காக அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அப்ப இதை கண்காணிக்கிறாங்க. அதாவது முஸ்லிம்கள் அவரை தாக்க வேண்டும் சொன்னால் தொழுகையின் மூலமாக ருக்கு சுஜூதில் இருப்பார்கள். அந்த சமயத்தில் நாம் தாக்கிவிடலாம் என்ற முடிவுக்கு காலின் வழி வருகிறார். கொஞ்சம் கண்ணு கேட்டு இருக்கிறார், ரொம்ப தூரம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அந்த நோக்கம் யாரையுமே தாக்கணும் அவசியம் இல்லை, அவங்க நோக்கம் உம்ரா நிறைவேற்றுவதற்காகத்தான். லொகருக்கு முடியுது, அசர் தொழுகையில என்ன செய்யணும்? ருக்குல
சுஜூதுக்கு தாக்கிடலாம் என்ற முடிவுக்கு வரும்போது அல்லாஹ் என்ன செய்யலாம், சலாத்துல் ஹௌஃப் அச்சநேர தொழுகி அல்லாஹ் இறக்குறான். இந்த அச்சநேர தொழுகை சொன்னா சஹாபாக்கள், அதாவது சப்பு தொழுகை அதை ரெண்டாக பிரிச்சு ஒரு கூட்டம் எதிரிய கண்காணிப்பாங்க, இன்னொரு கூட்டம் சப்பு என்ன செய்வாங்க, தொழுவாங்க. இவங்க ஒரு ரக்காத்தை முடிஞ்ச பிறகு அங்க போயிடுவாங்க, கண்காணிக்க போயிடுவாங்க, அவங்க வருவாங்க. இது அச்சன தொழுகை. அப்ப இது அல்லாஹ் இறக்கிய சட்டமாக்கிற பிறகு ரசூலுல்லாஹ் தொழுகை அசருக்கு தொழுகாட்டுறாங்க. அப்பவும் காலில் யோசிக்கிறார். அப்ப இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. போய் மக்காவோட செய்திகள் தெரிவிக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வழக்கம் போல வேறு பாதை வழியாக எங்க போயிடுறாங்க, மெக்காவுக்கு பக்கத்துல ஹுதைபியா என்ற இடத்துல தங்குறாங்க. ஹுதைபியா சில மைல் தூரம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் கடந்து வராங்க. கடந்து ஒரு சில கிலோமீட்டர் இருக்கலாம், மிஞ்சி போனா 5-10 கிலோமீட்டர் இருக்கலாம். அதுக்கு முன்னால ஹுதைபியா இடத்துல தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. தங்கி ஒரு ஆளை அனுப்புறாங்க, உஸ்மான் அப்பா அனுப்புறாங்க. எங்க மெக்காவுக்கு அனுப்பி, நாங்க எங்க யாரும் தாக்க வரல, சண்டைக்கு வரல, எங்க நோக்கமே என்னன்னு சொன்னா தவாபு செய்யணும், உம்ராவை நிறைவேற்றணும், வேறு எந்த விதமான நோக்கம் அங்க அல்லன்னு சொல்லி எடுத்துக்கூறுவதற்காக வேண்டி யார உஸ்மான் அப்பா அனுப்புறாங்க. அவங்க உஸ்மான் அப்பா கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற வதந்தி தீயாக பரவுது. அப்ப சஹாபாக்கு மத்தியில என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஒன்று கூடி ரசூலுல்லாஹ் பையத் செய்யறாங்க. பையத்துல்லா இறை அருள் பெற்ற, இறை நம்பிக்கைக்குரிய, இறை அருளுக்குரிய ஒரு பையத். நாங்க எதற்கும் தயார் என்று சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பையத் செய்யறாங்க. இதை கண்ட செய்தி கேள்விப்பட்ட உடனே முஸ்லிம்களை தாக்கலாம், அழித்து விடலாம் என்று எண்ணியவர்கள் அதற்கு பிறகு மாற்றி முஸ்லிம்களோடு என்ன செய்யறாங்க, சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு யாரு, சுஹைல் இப்படி அம்ரு என்ற தலைமையில வாராங்க. ரசூலுல்லாஹ் சரி ஒத்துக்கொள்றாங்க. சமான அந்த ஒப்பந்தமே முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒப்பந்தம். கிட்டத்தட்ட மக்காவை எட்டிட்டாங்க. மக்காவை எட்டி முடிச்சு மக்காவுக்கு செல்ல அனுமதி இல்லை. அந்த ஒப்பந்தம் பாரு சருத்து, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், திரும்பி சென்று வரும் ஆண்டு நீங்கள் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். அது இந்த 10 ஆண்டு கால ஒப்பந்தம் இருக்கும். அது மட்டுமல்ல, மக்காவிலிருந்து யாராச்சும் ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டா அவங்க திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அதுபோன்று மதீனாவில் யாராவது வந்து விட்டால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல இன்னும் ஒரு பெரிய ஒரு கடினமான வாழ்க்கை இருந்தேன்னு சொன்னா, அது எழுதும் போது அலில்லா எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. அப்போ சுஹைல் கேட்கிறாரு, அதாவது பிஸ்மில்லானா என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியாது, ரஹ்மானா எங்களுக்கு தெரியாது, ரஹீம்னா எங்களுக்கு தெரியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அழிங்க அப்படிங்கிறார். அதை அழிச்சு எப்படி பிஸ்மிக்கல்லாஹும்ம என்று எழுதுங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அழி முடியாதுங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அழிங்கிறாங்க. அது அழிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒப்பந்த கடைசியில ரசூலுல்லாஹ் பின் முஹம்மது முஹம்மது ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டா நாங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காதே, நீங்க உள்ள ஈஸியா வந்துடலாமே, உங்களுடைய கடமை நிறைவேற்றி செல்லலாம்ல. அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அல்லாஹ்வின் தூதர் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும், அந்த முகமது ரசூலுல்லாஹ் என்ற பேரை மாத்திட்டு முகமது பின் அப்துல்லாவுடைய மகன் முகமது பேர் சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி முடியாதுங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அதை அழிங்க, ரசூலுல்லாஹ் என்பதை அழிங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, மிகப்பெரிய ஒரு பாதகமான சிலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பமாக முகமது பின் அப்துல்லாவுடைய மகன் தான் முகமது என்று பெயர் உண்டு. ரசூலுல்லாஹ் எங்க போறாங்க, அந்த மலைக்கொகை இருக்கு இல்லையா, அந்த கொகைக்கு ஹிராம கோயில போய் குர்ஆன் வசனம் இறங்கிய பிறகு அப்ப அதுக்கு பேரு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பேர் வந்தது. அப்ப அது கூட அல்லாஹ்வின் தூதர் என்று அல்லாஹ்வே அறிவித்து கொடுக்கிறான்.
அந்த அறிவித்து கொடுக்கத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதையும் அழிங்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த காலகட்டத்துல ஒப்பந்தம் பூர்த்தி ஆகல. அதே சமயத்துல அபூ ஜந்தல் ஒருத்தர் சுகைருடைய மகன் கை கால் விலங்கு போட்டு தத்தி தத்தி ஓரார். முஸ்லிம்களை வருகிறார். முஸ்லிம்களை காப்பாற்றுங்க, அழைத்து செல்லுங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக இந்த சித்திரவதை. என் நிலையை பாருங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், என அழைத்து செல்லுங்கள். முடியாதுங்கிறார். யாரு? அவர் தந்தை. முடியா, என் மகனை நான் திருப்பி அனுப்புங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் ஒப்பந்தம் முடியல, ஒப்பந்தம் கையெழுத்து ஆகல. இந்த ஒருத்தரை மட்டும் ஏற்க முடியாது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகன்னு சொன்னா என் மகனை திருப்பி அனுப்புங்கள். அப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ஒருவரும் உம்ரா செய்ய முடியல, தவாப் செய்ய முடியல, காபா மக்காவுக்கு உள்ள போக முடியல. 2வது முறை என்ன செய்யறாங்க? தடுக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கையை கால் விலங்கு போட்டு வாழாரு, என பாதுகாத்துக் கொள்ளுங்க என அழைச்சல் சொல்றாரு. அப்பம் கூட நான் செய்ய முடியலையே, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்களே என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முடிவின் மீது முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வருத்தம் ஏற்படுகிறது. கடுமையான வருத்தம். இந்த பாதகமான முடிவு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் இருப்ப சத்திய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உண்டு என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறான். அதுக்கு பிறகு நம்முடைய சத்திய மார்க்கத்தை அல்லாத மற்ற மார்க்கம் எல்லாம் அழிந்து போகக்கூடிய மார்க்கம், வழிமுறை. அப்ப அழிந்து போகக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் பணி செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிகுந்த கவலையும் மன வருத்தம் ஏற்பட்ட சமயத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒப்பந்தம் முடிஞ்சாச்சு, ரசூலுல்லாஹ் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன செய்யறாங்க பாருங்க, மக்காவுக்கு உள்ள போக முடியல, உம்ரா செய்ய முடியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எழுந்துருங்க சகோதரர்களே, எழுந்துருங்க, எழுந்து குர்பானி கொடுங்க, குர்பானி கொடுத்து மொட்டை போடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல சஹாபாக்கள் யாருமே எழுந்திருக்கல. சஹாபாக்கள் யாருமே எழுந்திருக்கல. மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2வது முறையாக சஹாபாக்கள் எழுந்திருக்கல. 3வது முறையா சொல்றாங்க, சஹாபாக்கள் எழுந்திருக்க. ஏன்னா மன வருத்தம், கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. நாம் இந்த அளவுக்கு வந்த பிறகு கூட மக்காவுக்கு உள்ள போகல, தவாபு செய்ய முடியலையே, அப்ப ஏன் விட்டு கொடுத்து போகணும் என்று அவங்க என்ன செய்யறாங்க? உறுதியா இருக்கிறாங்க, மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 3 முறை சொன்ன பிறகு கூட சஹாபாக்கள் எழுந்திருக்கிற. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு, அதாவது என்னுடைய மனைவி உம்மு சல்மான சொல்றாங்க, என் சமுதாய மக்கள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, நான் 3 சொல்லியாச்சே, யாரும் நிறைவேற்றி எழுந்திருக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே உம்மு சல்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீ இனிமே யார்ட்டும் பேசாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க, குர்பானி கொடுத்து மொட்டை போடுங்க, அதற்கு பிறகு பாருங்கிறான். ரசூலுல்லாஹ் நேரம் வந்து யார்ட்டும் பேசாம குர்பானி கொடுக்குறாங்க, குர்பானி மொட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? எழுந்து குர்பானி கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரும் இஸ்லாத்துடைய பெரிய தாக்கம், அதன் அவருடைய காரணமா இஸ்லாம் மிகப்பெரும் அந்தஸ்தை பெற்றது என்பது மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு வீரமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய கலிபா ஆட்சி புரிந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சார்ந்த ஆவேசமடைகிறாங்க, கடுமையான கோபத்தை அடைகிறாங்க. நேர் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலஸ்ஸ நபியன் ஹக்கன், நீங்க உண்மை நபிதானா? யார் கேட்கலாம் பாருங்க, உமர் வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, நீங்க உண்மையிலே நபியா என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொல்றாங்க. ஆம், நபிதான். சரி, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவங்க அசத்தியவாதி தானே. சரி, ரசூலுல்லாஹ் ஆம் சொல்றாங்க. சரி, அதுக்கு நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம். அதுவும் நம்மில கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கவாதிகள், அவன் கொல்லப்பட்டவன் அறவாதானே. ஆம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதற்கு பிறகு நாம் எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும், யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டும்? நம் பிரச்சனை அல்லாஹ் எந்த முடிவை எடுக்கவில்லை, அவன் தீர்ப்பு கூறாமல் ஏன் நீங்க பின்வாங்கி போக வேண்டும் என்றுதான் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் நீங்க அழைச்சு வந்தீங்க இல்லையா,
அழைச்சு வந்து காபாவுக்குள்ள போனோமா, தவாப்பு செய்தோமா? இல்லையே, எதுவும் செய்ய முடியலையே. நாமே அவங்களுக்கு பணிஞ்சு போகணும். நாம சத்தியத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் உதவி செய்ய நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதற்கு பிறகும் கூட நாம் அவர்களுக்கு பணி செல்ல வேண்டுமா என்று கேட்கலாம். அது ரசூல் அழகா சொல்றாங்க, எப்பன ஹத்தாப், ஹத்தாப்புடைய மகனே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு நிச்சயமா உதவி செய்வான் என்று சொல்றாங்க. அப்ப கேட்கிறாங்க, சரி நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களே, நம்ம உள்ள போக முடியலையே, அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஆண்டு சொல்லலையே, நான் இந்த ஆண்டு போகணும்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேகத்தோடு இங்க போறாங்க, அபூபக்கர் சித்திக்ல போறாங்க. இதே கேள்வியை திரும்பி அவங்ககிட்ட கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க? அபூ சித்திக் கேட்கிறாங்க. அவங்க அதே மாதிரி பதில் சொல்றாங்க, இப்ப ஹத்தாபுடைய மகனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக்கும், நீ சாதம் நினைச்சுக்கலாம், இங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ் உதவி செய்வான், நிச்சயம் உதவி செய்வான். உமரே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றி நடங்க, முழுக்க முழுக்க பின்பற்றி நடங்க, அப்பதான் நீங்க வாழ்க்கை ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப சமயத்தில் என்ன செய்யறாங்க, யாரும் பதில் சொல்லலையே, மன வருத்தத்துல உமர் ஹத்தாப் சொல்றாங்க, எப்ப ஹத்தாபுடைய மகனே, உன் தாய் உன்னை இழக்கட்டும், உன் தாய் உன்னை இழக்கட்டும் சொல்லிட்டு ஒட்டகத்துல வேகமா எங்க போறாங்க, என் விஷயத்துல குர்ஆன் வசனம் இறங்கிடும் என்று பயந்து செய்யறாங்க, வேகமா சொல்றாங்க, போறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் அழைப்பாங்க, உமரே, ரசூலுல்லாஹ் அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப திரும்பி வராங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன அழைச்சீங்களா? அழைச்சேன். நேற்று இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வசனத்தை இறக்கினான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நாம் உமக்கு தெளிவான வெற்றியை அளித்தோம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். இந்த உலகத்தை விட எனக்கு மிக பிரியமான ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நற்செய்தானா? நற்செய்தி என்று சொல்றாங்க பாருங்க. அதற்கு பிறகுதான் உமர் ஹத்தாப் யோசிக்கிறாங்க, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மனசை புண்படுத்திட்டவே பாருங்க, சத்தியத்திற்காக சரியான முடிவை எடுத்துக்கொள்வதற்காக உமர் இப்னு ஹத்தாப் சொல்றாங்க, நான் அதிகமாக தொழுதேன், உபரியான வணக்கம் செய்தேன், நன்மைகள் அதிகமாக செய்தேன், நோன்புகள் நோற்றேன், தர்மங்களை கொடுத்தேன், அதாவது அடிமைகளை உரிமை பெற்றேன். எதற்காக? நபி அவருடைய மனசை புண்படுத்தி விட்டோம், நாம் சொன்ன வார்த்தை நன்மையாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக நோன்பு நோற்றாங்க, தொழுதாங்க. எதற்காக? நபியுடைய மனசை நாம் புண்படுத்தி விட்டோமே என்ற ஒரே காரணத்திற்காக. அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, நம் அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, நன்மையாக ஆக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அதிகமாக செய்தாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியத்தில் இருக்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டாங்க. நீங்க நபியா நபி இல்லா என்று கேட்டாங்க. அவங்களுக்கு ஆவேசம், கோபத்தோடு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க? அசத்தியவாள் விட்டு கொடுத்து போக வேண்டுமா? ஒரு கால முடியாது யா ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் ஆவேசமா சொல்றாங்க. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்களா மாறுறவங்க, சாதாரணம் இல்லை, கொல்வதற்காக வந்தவங்க. அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, காபா ஆலயத்தில் யாருமே தொழ முடியாத ஏற்பட்ட பிறகு உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை நாம் நிச்சயமாக காபாவுக்கு செல்வோம், யாராவது குறுக்கிட்டால் நிச்சயமா சண்டையிடுவோம், நான் தயாராக இருக்கிறேன் என்று இரண்டு குழுவாக பிரித்து, ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உமர் கத்தாப், இந்த இரண்டு நபர்கள் ரசூலுல்லாஹ் அழைத்து செல்கிறார்கள் சஹாபாக்களை இங்கே காபாவை தொழுவதற்காக. அத்தகைய உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், உமரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த இஸ்லாத்திற்கு வெற்றியை தா என்று, பலத்தை தா என்று கேட்டாங்க பாருங்க. அந்த ரசூலுல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்ட
அத்தகைய பாக்கியத்துக்குரியவங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. எத்தகைய சிறப்பு அவங்களுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் சொல்றேன். ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க. ஒரு அடிமை பெண், யா ரசூலல்லாஹ், நீங்க யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எந்த விதமான பிரச்சனையின்றி திரும்பி வந்துட்டா நான் தப்சு கஞ்சிலாம் பாகு தப்ச அடிச்சு என்ன செய்வேன், பாட்டு பாடலாமே, பாட்டு பாடணும் நேர்ந்திருக்கிறேன்னு சொன்னான். அப்ப ரசூலா நேர்ந்துட்டியா, சரி நிறைவேற்றுங்கிறாங்க. அப்போ ரசூலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அடிமை பெண் செய்றாங்க, தன்னுடைய தப்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பட்கி சாய் வச்சிருப்பாங்க கொட்டு, அதுல என்ன இருக்கும், சலங்கை இல்லாம இருக்கும். சலங்கை இல்லாம அது ஒரு தப்சும்பாங்க. அதை அடித்து நான் என்ன செய்யணும், பாட்டு பாடணும். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பெண் அடித்து பாட்டு பாடலாம். அபூபக்கர் சித்திக் உள்ள வாராம். அப்பவும் என்ன செய்யறாங்க, பெண்ணு பாடிக்கிட்டே இருக்கிறான். உஸ்மான் அஃபான் உள்ள வராங்க. அப்பவும் அந்த பெண் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு வராங்க. அப்பவும் பாட்டு பாடுறாங்க. அப்போ சஹாபாக்கள், முக்கியமான உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு வராங்க. வந்த பிறகு என்ன செய்யறாங்க, தப் செஞ்சு பாட்டு பாடுறாங்க. அடுத்து யார் வாரா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வரும்போது இந்த பெண் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த தப்ஸை எடுத்து கீழே வச்சுட்டு அது மேல உட்காந்துட்டாங்க. அது மேல உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் சிரிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டாங்க. உமரே, 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வரும்போது இந்த பெண்ணு பாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பயப்படல. நீங்க வரும்போது உங்களுக்கு பயந்து என்ன செய்யலாம், பெண்ணு பாட்டு பாடுவை நிறுத்தி விட்டாள். நீங்க ஒரு தெரு வழியாக வந்தோம் சொன்னா, ஒரு அகண்ட தெரு, விரிவான தெரு, தெரு வழியா வரும்போது நம்ம சைட்ல போகலாம் இல்லையா, செய்தான் அப்ப கூட போக மாட்டானா, செய்தான் பின்வாங்கி போய் வேறு தெரு வழியாக வருவான். யார் சொல்றது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தான் இருக்கான் பாருங்க, உங்களுக்கு பயந்து உங்களுக்கு எதிராக வரமாட்டான், வேறு வழியாக என்ன செய்வான், ஓடி செல்லுவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உமர் கத்தாப் எந்த அளவுக்கு கண்டிஷனா ஆள் பாருங்க. உமர் கத்தாப் அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண ஆள் அல்ல. அவங்களை பாண்டு யாரு, அந்த அளவுக்கு உறுதியான இது கிடையாது. ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ரசூலுல்லாஹ் செய்றாங்க, ஒரு கிணத்துல தண்ணிய இறைக்கிறான். இறைச்சிக்கிட்டு இருக்கான் கனவுல. இறைக்கும் போது அடுத்து யாரு, உமர் கத்தாப், அபூபக்கர் சித்திக் வராங்க. அவங்க அந்த வாளியை வாங்கி என்ன தண்ணி இறைக்கிறாங்க. ஒரு வாளி 2 வாளிக்குள்ள அவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு சோறு ஏற்படுது. யாருக்கு, அபூபக்கர் சித்திக் எல்லாம். அடுத்து யார் வாரா, உமர் கத்தாப் வாராங்க. அந்த வாளி சின்ன வாளி பெரிய வாளி ஆயிடுச்சு. பெரிய வாளியும் போது எனக்கு அதாவது தேவையான அளவுக்கு என்ன செய்யறாங்க, தண்ணீரை இறைச்சி விடுறாங்க. கால்நடைகள் சாப்பிடுது, மக்கள் சாப்பிட, அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, தண்ணீரை இறக்கி சாப்பிட கொடுக்குறாங்க. அப்ப இவங்க மூலமாக இஸ்லாத்துல மிகவும் பலமான ஒரு உறுதியான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவா. உறுதியான தலைவர் யார் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த கல்வியை கொடுக்குறாங்க. இன்னொன்னு முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் செய்றாங்க, தூங்கும் போது ஒரு பாத்திரத்தை பால் கொண்டு வரும், பால் கொடுக்குறாங்க. பாலை வாங்கி கனவுல பாலை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நகைக்கண் இருக்கு இல்லையா, நகைக்கண் மூலமா வெளியில என்ன செய்ய, பால் வெளியே வருது, அந்த அளவுக்கு சாப்பிடுறாங்க. மீதி பாலை யார் கொடுக்குறாங்க, பக்கத்திற்கு உமர் கத்தாப் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிடுறாங்க. சஹாபா கேட்கறாங்க, யார சொல்லலாம், இந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு, அந்த மீதி பாலை உம்மத்துல குடிச்சீங்க இல்லையா, அது என்ன அர்த்தம்னு கேட்கலாம். அவங்கதான் அறிவுங்கிறாங்க. அப்போ அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய சமயோஜ புத்தி, திறமை எல்லாமே இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தது. அத்தகைய உமர் கத்தாப் ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்ட, அலஸ்த நபியன், அலஸ்த நபி ஹக்கன், நீ உண்மை நபிதானான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நாம ஏன் எதற்கு பணிந்து போக வேண்டும், எதற்காக பணிந்து போக வேண்டும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பணி சொல்ல வேண்டும் என்று கேட்டாங்க பாருங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனசை புண்படுத்திட்டோமே,
என்று நோம்பு வச்சாங்க, தொழுதாங்க, நன்மை செய்தாங்க, எல்லாம் செய்தாங்களே, நான் நம்முடைய வாழ்க்கையில நபி அவர்களை பின்பற்றி நாம் நடந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மனசை புண்படுத்தி விட்ட ஒரே காரணத்திற்காக நோன்பு வச்சேன், தர்மம் செய்தேன், அதிகமாக தர்மம் செய்தேன், அடிமைகளை உருவமிட்டேன், என்னுடைய சொல்லு நன்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, அப்போ நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக நபியவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக உமர் இப்னு கத்தாப் வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த வாழ்க்கை நம்முடைய ஹதீஸை கேட்டுட்டு, ஹதீஸை கேட்கிறோம் அல்லவா, ஹதீஸை கேட்டு செயல்படணுமா? செயல்பட மனப்பான்மைக்கு வருதா இல்லையே? நம்ம எழுத்து நிற்கிறோமே, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்கிறோமே, நம்ம என்று நாம எல்லாருமே நம்ம உள்ளத்தை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமா அல்லாஹ் மாற்றுவான். முழுக்க முழுக்க நபிகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை ஆக்க வேண்டி கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உமர் இப்னு கத்தாபுடைய அரிய யோசனைகள், நல்ல ஆலோசனைகள் அவர்கள் கூறியது போன்று யாரும் கூறியதில்லை. அது மட்டும் அவருடைய நாவில் அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை இறக்கியிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னா முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் சொல்றாங்க, நீங்க பர்தா முக்காடு போட வேண்டாமா, பர்தா இட்டு போங்க, அந்நிய ஆடவர் இருக்கிறாங்க, பர்தா இட்டு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பெண்ணு சொன்னாங்க, ஜெய்னப் என்ற ஜப்ஸ், உமரே, எங்களுக்கு எங்கள் மீது உங்களுக்கு ஏன் அந்த அக்கறை? எங்க வீட்டை இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. யாரு? அந்த பெண், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய தாய் ஜைனப் திருப்பி கேட்கலாம், கத்தாபுடைய மகனே, அதாவது எங்க வீட்டுல வகி வருது, எங்க வீட்டுல ரசூலா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படி சொல்லலாம் என்று கேட்கலாம் பாருங்க. அப்பதான் அல்லாஹ் செய்யறான், வருதா இழ வேண்டும் என்று வசனத்தை அல்லாஹ் இருக்கிறோம். அப்ப உமர் சொன்ன காரணமாக அல்ல, அந்த அதாவது இத்திபான்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவதும் சட்டத்தை அல்லாஹ் இறக்குவதும் ஒன்றா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு உயர்வானவங்க, கண்ணியமிக்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு மாறு செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாங்க. அதுபோன்று வாழக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை ஆக்க வேண்டும் கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.